நான் உங்கள் குட்டி ராமராஜ் பேசுகிறேங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் டிஃபன் செய்யலை. நைட்டு சாப்பாடு மிச்சமாகிடுச்சு. அதை தண்ணி ஊற்றி ஊற வச்சு பழைய சாதம் தான் சாப்பிட்றாங்க பாருங்கள். பழைய சாதம் தயிர் போட்டு இருங்க. உப்பு போட மறந்துட்டேன். செம்மையாக இருக்குங்க. சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய்ங்க. சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பழைய சாதத்துக்கு இங்கே பாருங்கள், முருங்கைக்காய். எனக்கு முருங்கைக்காய் பொரியல்னா ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் பிரண்டை துவையல். இது ஐயோ என்ன துவையல் இது? இஞ்சி பூண்டு துவையல். இது குடமிளகாய் ஊறுக்காய். குடமிளகாய் இருக்குங்களே, அதோட ஊறுக்காய் இது. அப்புறம் பச்சை மிளகாய் வெங்காயம் தொட்டு நீங்கள் சாப்பிட போகிறேன். எங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இட்லி தோசைலாம் என்ன காலகாலமாக நம்ம முன்னோர்கள்லாம் எல்லாம் பழைய சாதம் சாப்பிட்டு தான் இவ்வளோ ஹெல்த்தியாக தெம்பாக இருந்தாங்க. நானும் இது மாதிரி தினமும் பழையது தான் சாப்பிட்லான் இருக்கிறேன். ஏன்னா பழைய சாதம் சாப்பிட்டா கண்ணுக்கு ரொம்ப கூலிங்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வயிறு புண்ணுலாம் ஆறும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். பல வகையான நோய்களை தீக்கும். அதனால தான் நான் பழைய சாதமே சாப்பிட்றோம். பாருங்க. ஒரு முரட்டு பொடி தான் இன்னைக்கு பழைய சாதம். பாய் பாய்.